ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, திருச்செந்தூர் முருகன் வந்துள்ளேன் தங்கமே. ஒரு 5 நிமிடம் கேள். நீ நினைத்த காரியம் நிச்சயம் கைகூட வைப்பேன். இது உன் திருச்செந்தூர் முருகன் மீது ஆணை தங்கமே. என் செல்வமே, நியாயம் உன் பக்கமே இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவரிடம் அதை புரிய வைக்க முயற்சிக்காதே என்று உன்னை எத்தனை முறை எச்சரித்தேன். அமைதியாக இருக்கணும் தங்கமே. அனைத்தையும் நான் அறிவேன். நான் பார்த்து கொள்கிறேன். நான் இருக்கும்போது எதற்கு கவலைப்படுகிறாய்? உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று நிர்கதியாக நின்ற உன்னை இந்த முருகனின் கரங்கள் கொண்டு உன்னை மேலே தூக்கியவன் உன் முருகன் என்பதை மறந்து விடாதே. எப்போதும் தனியாக இருக்கிறேன் என்று புலம்பக்கூடாது, அழக்கூடாது. என் வாக்குகளை நம்புவதற்கு கடினமாக உனக்கு தோன்றினாலும் அது நடக்கும்போது நீ உன் மனம் மகிழ்வதைக் கண்டு நான் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். மகிழ்ச்சி மிகவும் முக்கியமானது தங்கமே. மகிழ்ச்சி தொலைய நம் அகமானது எப்போதும் காரணமாக இருக்கக்கூடாது. உன் மனதை மகிழ்ச்சியின் பாதைக்கு திருப்புவதுதான் உன் வேலை. ஏதாவது ஒரு சின்ன மகிழ்ச்சியான என்ற ஒன்று உன் வாழ்வில் இல்லாமல் இல்லை. மனதை அதை நோக்கி திருப்பு. உன் மகிழ்ச்சி படிப்படியாக அதிகரிப்பதை உணர்வாய். உன் வாழ்க்கையில் தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நீ நோயின்றி உற்சாகமாக உழைக்க வேண்டியது அவசியம் தங்கமே. மனசில் ஏதாவது பாரம் இருந்தால் என்னிடம் இறக்கி வைத்துவிடு. என்னை விடாமல் வணங்கும் என் பிள்ளைக்கு நான் ஏதாவது செய்யாமல் இருப்பேனா? வழி கிடைக்காமல் செய்யாமல் இருப்பேனா? நான் சொல்வதை கேள். வேறு யாரிடம் கெஞ்சி போகாதே. பாரம் கூடுமே தவிர குறையாது. உன் பிரார்த்தனைப்படியே உன் மனதில் இருந்த தூய்மையற்ற எண்ணங்களை அழித்து விட்டேன். உன் மனதில் இருந்த வெறுப்பு, கோபம், இயலாமை எண்ணங்கள் எப்போதும் குறைந்திருக்கும். எப்போது உன்னால் சரியாக சிந்திக்க முடியும். இப்போது உன் எதிர்கால திட்டங்களை பற்றி முடிவு எடுக்க முடியும். இப்போது எடுக்கும் முடிவுகள் சரியானதாகவும் இருக்கும். சில நேரம் பணவரவில் தாமதம் இருக்கும். பணம் வந்து சேரும் என்று எதிர்மறையாக சிந்திக்கக்கூடாது. பணம் வந்து சேரும் என்று நேர்மறையாக சிந்திக்க வேண்டும். அதுதான் இப்படிப்பட்ட நேரம். நிறைய பேர் எதிர்மறையாக என்னென்னவோ சிந்திப்பதை நான் பார்க்கிறேன். நீ வாழ்வில் எவ்வளவோ விஷயங்களை தாமதமாக செய்கிறாய். ஆனால் உனக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று தாமதமானால் மட்டும் எவ்வளவு எதிர்மறை எண்ணங்கள் உனக்கு தோன்றுகிறது. கொஞ்சம் கவனமாக இரு. முருகன் சொல்வதை கேள். காலம் கடந்து விட்டது என்று கலங்கிக் கொண்டிருக்கிறாயா? உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அடைய செய்ய போகிறேன். அதனால்தான் உன் திருச்செந்தூர் முருகன் சத்திய வாக்காக கூறுகிறேன். நீ நினைத்த காரியம் கைகூடி வரப்போகிறது. நிறைவான மன நிம்மதியை பெறப்போகிறாய். உனக்கு உன் முருகன் இருக்கிறேன். உனக்கு கிடைக்க இருக்கும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தடுக்க இங்கே யாரும் இல்லை. காலம் கடந்து உன்னுடைய பிரார்த்தனைகள் ஜெயமானாலும் கோபுரத்தில் மேல் இருக்கும் கலசம் போல் நீ உயர்வடைவாய். இந்த திருச்செந்தூர் முருகன் அந்த சூழ்நிலையை நிச்சயமாக என் பிள்ளைகளுக்கு உருவாக்கி தருவேன். உன் வாழ்க்கையில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது. நீண்ட நாட்கள் அதற்கு பதிலே கிடைக்காமல் இருந்தது. நான் உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது. இப்போது உனக்கு சரியானவர்களிடமிருந்து சரியான ஆலோசனை வந்து சவாலான விஷயங்களை எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு நீ வெல்லப் போகிறாய். நீ கேட்காமலேயே உனக்கு உதவிகள் வந்து சேரப்போகிறது. ஒட்டு மொத்தமாக சந்தோஷத்தில் மனம் துள்ளி குதிக்கப் போகிறது. என் முருகன் இருக்கிறார், எனக்கு என் முருகன் இருக்கிறார் என்று துள்ளி குதிக்கப் போகிறாய். சரியானவற்றை சரியான நேரத்தில் உன் கையில் வந்து சேர்க்கப் போகிறேன். உனக்கான சரியான தீர்வை சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். எல்லாம் சரியானதாகத்தான் கிடைக்கப் போகிறது. நல்ல தீர்வு தானே தங்கமே. செல்வமே, உன் மனதை அமைதியாக வச்சுக்கோ. நீ கேட்டதை கேட்டபடி நான் நிச்சயம் உனக்கு தருகிறேன்.
உன் வாழ்க்கையில் சில நன்மைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. ஆனால் இடையிடையே சோகத்தில் தள்ளிவிடாயிற்று. அதற்காக கலங்காது, எல்லாம் நன்மைக்குத்தான். உன்னுடைய மன நிம்மதிக்கு அமைதி கிடைக்கப் போகிறது. சில காரியங்கள் தொடர்ந்து தள்ளி போய்கொண்டே இருக்கிறது, எனக்கு தெரியும். பயப்படாதே, அமைதியான வாழ்வு உன்னை தொடர்ந்து வரப்போகிறது. எப்போதும் துணையாக உனக்கு நான் இருக்கப் போகிறேன். நான் சொல்வதை மட்டும் நம்பினால் உனக்கு நிச்சயம் என் வாக்குப்படி நீ நினைத்தபடி நிச்சயமாக கிடைக்கும். கவலையே படக்கூடாது. ஓம் முருகா சரணம் என்று மட்டும் பதிவு செய் தங்கமே. ஓம் முருகா சரணம் என்று நம்பிக்கையோடு பதிவிடு. நீ நினைத்தது நிச்சயமாக. ஓம் முருகா சரணம் என்று மட்டும் பதிவிடு. உன்னுடைய எண்ணப்படியே நீ நினைத்ததை நடக்கச் செய்வேன். நீ நினைத்த காரியத்தை கைகூடி வரச் செய்வேன். நிச்சயமாக நடந்ததும் நன்றி முருகா என்றும் நீ பதிவிடணும். ஓம் முருகா சரணம் என்ற நம்பிக்கையோடு பதிந்தால் நீ நினைத்தபடியே என் வாக்குப்படியே சர்வ நிச்சயமாக நடக்கும். நடந்து முடிந்ததும் நன்றி முருகா என்று பதிவிடணும். என் மேல் நம்பிக்கை இருக்கிறது தானே? நம்புகிறேன் என் பிள்ளையே. உன்னை காக்கும் தெய்வம் நான் அல்லவா? உன் அப்பா முருகன் நான் இருக்கும்போது நீ உன் வாழ்க்கையை நினைத்து பயமே கொள்ளாமல் இருக்கணும். பயம் கொள்ளலாமா? நீ எப்போதும் என் பாதுகாப்பு வளையத்தில் தான் உள்ளாய் என்பதை மறந்து விட்டாயா? நீ முருகா என்று அழைக்கும் முன்னே பலமுறை உன் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைத்துள்ளேன். நீ நன்றாக யோசித்துப்பார். என்னை நம்பும் பிள்ளைகளுக்கு நான் எப்போதும் துணை இருப்பேன். என்னை நம்பி எடுக்கும் எந்த ஒரு காரியத்தையும் நான் முன்னின்று வெற்றி பெறச் செய்வேன். தங்கமே, என்னிடம் பல நாட்களாக ஒரு காரியத்தை எண்ணி வேண்டி நிற்கிறாய். ஒவ்வொரு நாளும் என்னை உன் மனதால் அதிக நேரம் நினைத்து கொண்டு வாழ்கிறாய். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஒரு முக்கியமான காரியம் சிறப்பான முறையில் உன் அன்புக்காக நான் நடத்தி தந்து கொண்டிருக்கிறேன். என்னை நம்பிய பிள்ளை நீ. என் முன் நீ விடும் கண்ணீர் துளிகளே உன் உண்மையான பக்தியை உணர்த்துகிறது. உன் உண்மையான பக்திக்கு இந்த முருகனின் அருள் என்றென்றும் உன்னை சுற்றி இருக்கும். உனக்கு இனி எங்கும் எதிலும் வெற்றிதான் தங்கமே. என்னை நம்பும் பிள்ளைகளுக்கு நல்லதே நடக்கும். ஓம் முருகா சரணம் என்று பதிவு விடு. நிச்சயம் நீ நினைத்த காரியத்தை கைகூடி பெறச் செய்வேன். நடந்ததும் நன்றி முருகா என்று பதிவிட்டு விடு. போதும் தங்கமே, என் பிள்ளை நீ. என் பேச்சை கேட்பாய் என்று எனக்கு தெரியும். ஓம் முருகா சரணம் சரணம்.